ஆதவ அர்ஜுனாவின் பொய். டக்குன்னு சிஎம்ஏ யாருக்கு தெரியாம வீட்ல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தாரு. செஸ் பிரக்ஞானந்தாவால் செக். அவங்களே தான் போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. எடுத்துட்டு அவங்க டேபிள்லேயே தான் அரேஞ்ச் பண்ணி டக்குன்னு செட்டப் பண்ணி விளையாட ஆரம்பிச்சோம். முதல்வர் போட்ட உத்தரவு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக விரிவாக பார்க்கலாம். டெல்லியில் நித்தி ஆயோக் கூட்டத்தை முடித்துவிட்டு அங்கிருந்து கர்நாடகா சென்று கொல்லூர் மூகாம்பிகை ஆலயத்தில் தரிசனத்தை உற்சாகமாக முடித்துள்ளார் முதல்வர் விஜய். கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டம் பைந்தூர் தாலுகாவில் உள்ள கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் பிரசித்தி பெற்றது. அரசியல்வாதிகள், திரையுலக பிரபலங்கள், தொழிலதிபர்கள் என பலரும் இந்த கோயிலுக்கு வருவதை வாடிக்கையாக வச்சிருக்காங்க. தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் தாய் மூகாம்பிகையின் தீவிர பக்தர். இந்த கோயிலுக்கு தங்கவாள் காணிக்கையாக வழங்கியிருக்கார். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் மூகாம்பிகை அம்மனின் தீவிர பக்தர். கடந்த 2005ஆம் ஆண்டு சசிகலாவுடன் கொல்லூர் சென்று தரிசனமும் செய்திருக்கார். தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழக முன்னாள் முதல்வர் ஸ்டாலினின் மனைவி துர்காவும் கொல்லூருக்கு வந்து மூகாம்பிகையை வழிபட்டார். இந்நிலையில தமிழக புதிய முதல்வர் விஜய் இந்த கோயிலுக்கு சென்றிருக்கிறார். அங்கு அம்மனை வழிபட்டு வெள்ளிவாளும் காணிக்கையாக வழங்கியிருக்கார். ஒவ்வொரு முறை முதலமைச்சர் விஜய் டெல்லி செல்லும் போதெல்லாம் இங்கே அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துவதும் கட்சி கூட்டங்கள் நடத்துவதும் வழக்கமாக வச்சிருக்கார். இந்த முறையும் அது நடந்திருக்கு. ஆதவ அர்ஜுனா கட்சி விவகாரங்கள் முதல் ஆட்சி விவகாரங்கள் வரை அடிக்கடி பேட்டி கொடுத்துக்கிட்டே வராரு. அது மட்டும் இல்லாமல் ஆய்வுக்கு கூட்டங்கள் என்ற பெயரில் முதலமைச்சருக்கு இணையாக மற்ற அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் ஆளுமை செலுத்தி வருகிறார் என்ற விவாதமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அண்மையில் செஸ் வீரர் பிரக்ஞானந்தா தலைமைச் செயலகத்துக்கு சென்று முதலமைச்சரை சந்திச்சார். அது பற்றி ஒரு விழாவில் பேசிய ஆதவ அர்ஜுனா யாருக்கும் தெரியாமல் முதலமைச்சரே செஸ் போர்டை எடுத்து வந்தார் என்று பேசியிருக்கிறார். டக்குன்னு சிஎம்ஏ யாருக்கு தெரியாம வீட்ல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தாரு. யாருக்குமே தெரியாது. ஆனால் முதலமைச்சரை சந்தித்த பிறகு பேட்டி கொடுத்த பிரக்ஞானந்தா நான் வரும்போது என்னை செஸ் போர்டு எடுத்து வர சொன்னார்கள் என்று கூறியிருக்கார். அவங்களே தான் போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. எடுத்துட்டு அவங்க டேபிள்லேயே தான் அரேஞ்ச் பண்ணி டக்குன்னு செட்டப் பண்ணி விளையாட ஆரம்பிச்சோம். இது ஊடகங்கள்ல பெரும் சர்ச்சையானது. இந்நிலையில அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவுடன் இனி உங்களது துறையை தவிர வேறு துறைகளில் கவனம் செலுத்த வேண்டாம் என்றும் கட்சி விவகாரங்களில் பொதுவில் பேச வேண்டாம் என்றும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்காராம். இதன் பிறகு ஆதவ் அடக்கி வாசிப்பாரா பாருங்கள் என்கிறார்கள். ஆதவ அர்ஜுனாவுக்கு விஜய் செக் வைத்தது போல் அமைச்சர் புசி ஆனந்த் மற்ற அமைச்சர்களுக்கு யாரும் தலைமை அனுமதி இல்லாமல் பிரஸ் மீட் கொடுக்கக்கூடாது என அறிவுறுத்தியிருக்கார் என்றும் சொல்லப்படுகிறது. அதே வேளையில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட திருவள்ளூர் மாவட்ட செயலர் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் திமுகவிலையும் இணைந்துள்ளார். சில நாட்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைய போகிறார் என செய்திகள் வந்த நிலையில் நான் வேளாங்கண்ணியில் இருக்கிறேன், என்னை பற்றி வரும் தகவல்கள் தவறானவை என்று அறிவித்திருக்கார். ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே திமுகவுக்கு தாவிட்டார். பெஞ்சமின் திமுகவுக்கு வந்தது சென்னை மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சேகர்பாபுக்கே கடைசி வரை தெரியாது. கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தோல்வி அடைவதற்கு சேகர்பாபுவே காரணம் என ஸ்டாலினும் துர்கா ஸ்டாலினும் கடும் கோபத்தில் இருக்காங்க. இந்த நிலையில் சென்னை திமுகவில் சேகர்பாபுவின் செல்வாக்கை காலி செய்ய பெஞ்சமினை முன்னிறுத்த போகிறார்கள் என்று அறிவாலய வட்டாரம் அடித்து சொல்லுது. தேர்தல் முடிவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மீது நடவடிக்கை எடுக்க தயாராகிவிட்டது டெல்லி தலைமை. புதிய மாநில தலைவராக விருதுநகர் எம்பியாக மாணிக்கம் தாகூர் நியமிக்கப்பட போய் இருக்கிறார். தேர்தலுக்கு முன்பு ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை பலமாக முன்வைத்தார் மாணிக் தாகூர். திமுகவோடு மோதல் போக்குள்ள தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். இப்போது விஜய் அரசியல் காங்கிரஸ் பங்கு வகிக்கிறது. இந்நிலையில மாணிக் தாகூர் புதிய மாநில தலைவராக விரைவில் நியமிக்கப்பட உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.